வந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி ஓடிட்டு இருக்கோம்னா அது வெற்றி தான். ஆனா நம்ம ஓடுற வழியில நம்ம வேண்டான்னு சொன்னாலும் கூடவே இன்னொரு விஷயமும் வந்து நிற்கும். அதுதான் தோல்வி. இது ரெண்டுமே நம்ம லைஃப்ல எவ்வளோ காமன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை எப்படி ஃபேஸ் பண்றோங்கிறது தான் விஷயம். ஃபர்ஸ்ட் வெற்றி கிடைக்கும் போது அதை நம்ம தலைக்கு ரொம்ப ஏத்திக்க கூடாது. சக்சஸ் வந்தா அது உங்க ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு ரிவார்ட்னு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். நான் தான் பெரிய ஆள்னு நினைக்க ஆரம்பிச்சோட்டோம்னா அடுத்து கத்துக்கவே மாட்டோம். ஸோ வெற்றி கிடைச்சா அதை என்ஜாய் பண்ணணும். ஆனா அதே வேகத்தோட அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிருங்க. ஹம்பிளா இருங்க. ஏன்னா சக்சஸ்ங்கிறது எப்போதுமே டெம்பரரி தான். அடுத்ததா தோல்வி. இது எவ்வளோ பெரிய ஆளை கூட அடிச்சு போட்டிருக்கு. தோல்வி வந்தா வருத்தம் வரும், சில பேருக்கு அழுக கூட வரும். அது தப்பு இல்லை. ஆனா நான் வேஸ்ட்னு நினைக்கிறது தான் தப்பு. ஒரு விஷயத்த தப்பா பண்ணிட்டோம்னா அது உங்க ஐடென்டிட்டி கிடையாது. அதுல ஒரு லெசன் கிடைக்கும். எங்க தப்பு பண்ணோம், அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. தோல்வின்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கவே மாட்டோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி வெற்றி தோல்விங்கிறது ஒரு சுழற்சி மாதிரி தான். இன்னைக்கு தோத்து போயிட்டோம்னா என்ன, பரவாயில்ல, நாளைக்கு நம்மளை திருத்திக்க ஒரு சான்ஸ் கிடைக்கும். லைஃப்ல நம்ம போடுற எஃபர்ட் மட்டும்தான் பெர்மனன்ட். அதனால வர ரிசல்ட்ஸ் கிடையாது. அதனால அமைதியா இருங்க, உங்க வேலையை பாருங்க, நடக்கிறது தானா நடக்கும். டேக் கேர், பை.